பிவைக்கு பார்த்துட்ருக்கோம். ஏ ஒரு மிதிவண்டியை பியிடம் 20% லாபத்திற்கு விற்கிறார். பி அதை சியிடம் 25% லாபத்திற்கு விற்கிறார். சி அதற்காக ரூ. 4500 செலுத்தினால் ஏ அதை என்ன விலைக்கு வாங்கியிருப்பார்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏ என்ன விலைக்கு வாங்கியிருப்பான்னு தெரியாது இல்லையா, அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஏ வாங்கின காஸ்ட் ப்ரைஸ் வந்துட்டு எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா, இதுதான் ஏ. ஏ வந்து பியிடம் எவ்வளோ பர்சன்டேஜுக்கு விற்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, பி கிட்ட 20% லாபத்தில். அப்போது எக்ஸு இப்போ 20% லாபம்னா 20/100 ஆஃப் எக்ஸு. அப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா 120 டிவைட் பை 100 இன்ட்டு எக்ஸு. ஓகேவா, இது சிக்கு எவ்வளோவுக்கு விற்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா 25% லாபம். அப்போ இதில் 25% லாபம். அப்போது 120 டிவைட் பை 100 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 25% லாபம். 25/100 ஆஃப் 120 டிவைட் பை 100 எக்ஸ். இது அமௌண்ட் கொடுத்துட்டாங்க எவ்வளோன்ட்டு 4500. அப்போது இதை சால்வ் பண்ணி நம்ம எக்ஸ் ஃபைன் பண்ணணும். ஓகேவா, ஸோ இது கேன்சல் பண்ணிங்களாவே 25 வரும். 1 டைமு 4 டைமு. இந்த 4 எடுத்து இங்கே கேன்சல் பண்ணிங்கன்னா 3 4 12 13 வருது. ஸோ இப்போ இங்கே அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. இது 120, இங்கே ஒரு 30 150 டிவைட் பை 100 இன்ட்டு எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 4500. ஓகேவா, ஸோ எனக்கு எக்ஸ் தான் வேணும். அப்போ 4500 இன்ட்டு 100 டிவைடட் பை 150. கரெக்டாக இந்த 0 கேன்சல் பண்ணிடலாமா? 15 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா இது என்ன வரும்? 1 டைம், இது 3 டைம். 30 இன்ட்டு 100 தட் இஸ் 3000. அப்போ ஏ வாங்கினதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். அவங்க அதான் கேட்குறாங்க, ஏ என்ன ப்ரைஸ்க்கு வாங்கியிருப்பாருன்னு. இப்போ 3000 தான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகேவா?